ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.3ல் 7வது கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் பெருக்கல் பலனை காண்கன்னு கேட்டுக்கிறான். அப்போ நம்ம இது பெருகணும். அப்போ இது பாருங்கள், ரெண்டு பக்கமே நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இது பெருக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் பெருகணும், அதுக்கப்புறம் புள்ளி வச்சு பெருகுனா ஆன்சர் என்ன வரும்னு தெரியணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல 10, 100, 1000 அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா அது டைரெக்டாக புள்ளியில் கொடுத்துக்குது, அப்படியே பெருகணும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமே நம்பரு 1, 2, 3 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு புள்ளி எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக பெருக்கணும். அப்படி ரெண்டாவது புள்ளி வச்சு டேரெக்டாக பெருக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு புள்ளி எடுத்துடணும். அப்போது 36 புள்ளி, இது புள்ளிக்கு முன்னாடி 0 வரதுனால எதுவுமே மதிப்பு கிடையாது. அப்போது இது 3னே வரும். அப்போ இது பெருக்குனிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? இது 3.6 பெருக்கல் 0.3 இஸ் ஈக்குவல். அப்போ இது பெருக்குங்க பாருங்கள், இதுக்கு வர ஆன்சர் அப்படியே இங்கே வரும், ஆனால் புள்ளி வராமல் நம்ம இங்கே ஆன்சர் எழுதணும். அப்போ பாருங்கள், 3.6 பெருக்கல் 0.3 பெருக்குனிங்கன்னா பாருங்கள், 6 18க்கு 8 மீதி 1 3 9 9 1 கூட்டினிங்கன்னா 10. அப்போது 6 0 0 3 0 0. அப்போது இது கூட்டினிங்கன்னா 8 0 1. அப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம், ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும். அப்போது 1 2, அப்போ இங்கே புள்ளி வரும். அப்போ என்ன வருது? இதுக்கு ஆன்சர் புள்ளி இல்லாமல் போட்டிங்கன்னா 108ன்னு ஆன்சர் வரும். அதே புள்ளி வச்சு போட்டிங்கன்னா 1.08ன்னு வரும் ஆன்சர் இதுக்கு. புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள், இது புள்ளி எடுத்துகிட்டு நம்ம பெருகணும். 523 பெருக்கல் 1 இஸ் ஈக்குவல் டு 1ஆல் பெருகிங்கன்னா அதே ஆன்சர் தான் வரும், 523. அதே பாருங்கள், 52.3 பெருக்கல் 0.1னா ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும், 5.23 புள்ளி இங்கே இருக்கிறதுனால இங்கே முன்னாடி வரும். அப்படி இல்லைன்னா பெருக்கி கூட காட்டிடுறேன் பாருங்கள். 52.3 பெருக்கல் 0.1 3 1 3 2 2 5 5 3 0 0 2 0 0 5 0 0. அப்போது இது 3 2 5 0. அப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது. அப்போது 2 நம்பர் தள்ளி புள்ளி வரும். அப்போ 1 2னா இங்கே புள்ளி வரும். அப்போ என்ன வருது? 5.23 வருதுங்க. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 5.23. அதுக்கப்புறம் பாருங்கள், மூணாவது கொஷினு 537.4 பெருக்கல் 0.2. அப்போ இது புள்ளி இல்லாமல் பெருகணும். அப்போது 5374 பெருக்கல் 2 இஸ் ஈக்குவல்ட்டுன்னு வரும். அதே மறுபடியும் புள்ளி வச்சு பெருங்கன்னா 537.4 பெருக்கல் 0.2. அப்போ இது பெருக்குங்க பாருங்கள், 537.4 பெருக்கல் 0.2 4 2 8 7 2 14க்கு 4 மீதி 1 3 2 6 6ஓட 1 கொண்டிங்கன்னா 7 I 2 10 4 0 0 0 7 0 0 3 0 0 5 0 0. அப்போது 8 4 7 0 1ன்னு வரும். இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர், அப்போ கூட்டிங்கன்னா 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வரும். அப்போ 1 2, அப்போ இங்கே புள்ளி வரும். அப்போ இது அப்படியே பெருக்குனிங்கன்னா 10,748ன்னு வரும் ஆன்சர். அதே புள்ளி வச்சு பெருக்குங்கன்னா 107.48ன்னு வரும் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது 6.6ன்னு வரும். 6 எவ்வளோ? 36. அதே பாருங்கள், 0.6 பெருக்கல் 0.06னா இங்கே 2 ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம், அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும்னா இங்கே 0.006 இந்த மாதிரி வரும். இதுக்கு ஆன்சர் 36. பெருக்குனிங்கன்னா 36 வருமா? அப்போ பாருங்கள், 3 நம்பருக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா பெருக்கி காட்டுறேன் பாருங்கள். 0.6 0.06 6 36ங்களா? அப்போது 6 மீதி 3 0 6 0. அப்போது இந்த 3 அப்படியே வரும். அப்போது இது 0னே வரும், மறுபடியும் இதுவும் 0னே வரும். அப்போது 6 3 0 0. அப்போ இங்கே பாருங்கள், 2 ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம், அப்போ 3 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும். அப்போ 1 2 3, அப்போ இங்கே புள்ளி வரும். அப்போ இது கேன்சர் என்ன வருது? 0.036. அப்படியே நம்பர்ஸ் மட்டும் எழுதிங்கன்னா 36ன்னு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் 5வது கொஷின் பாருங்கள், 622 பெருக்கல் 23 இஸ் ஈக்குவல். அதே புள்ளி வச்சின்னா 62.2
பெருக்கல் 0.23. அப்போ இது பெருக்குங்க பாருங்கள் 62.2 0.23 பெருங்கன்னா 2 6 2 6 6 18 2 4 2 4 6 12 2 0 0 2 0 0 6 0 அப்போ கூட்டினீங்கன்னா 6 6 4 கூட்டினீங்கன்னா 10க்கு 0 மீதி 1 1 8 கூட்டினீங்கன்னா 9 9ஓட 4 கூட்டினீங்கன்னா 13 மீதி 1 வரும் 1 1 கூட்டினீங்கன்னா 2 2ஓட 2 கூட்டினீங்கன்னா 4 இந்த 1 0 கூட்டினீங்கன்னா 1ன்னு வரும். அப்போ பாருங்கள் இங்கே 2 ஸ்தானம் இருக்குது, இங்கே ஒரு ஸ்தானம் இருக்குது. அப்போது எவ்வளோ கூட்டினீங்கன்னா 3. அப்போ 3 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வரும் 1 2 3. அப்போ இங்கே வரும். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இங்கே 14,306ன்னு வரும். அதே இது புள்ளியில் போட்டிங்கன்னா 14.306ன்னு வரும் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? 5வதுக்கு அவ்வளோதான் ஆன்சர். அதுக்கப்புறம் அதே மாதிரி 6வது கொஷின் பாருங்கள். 102 பெருக்கல் 5 அதே புள்ளி வச்சின்னா 1.02 பெருக்கல் 0.05னா இது பாருங்கள் இங்கே பெருக்கி காட்டுறேன் பாருங்கள் 1.02 பெருக்கல் 0.05. அப்போது 2 5 10 10க்கு 0 மீதி 1ங்களா 0 5 0 1 அப்படியே வரும். அப்போ 1 5 5ன்னு வரும். அப்போ 2 0 0 0 0 0 1 0 0. அப்போ இது கூட அப்படியே 0ன்னே வரும். அப்போ கூட்டினீங்கன்னா பாருங்கள் 0 1 5 0 0. அப்போது இங்கே 2 நம்பர் இருக்குது, இங்கே 2 நம்பர் இருக்குது. அப்போ 4 நம்பர் தள்ளி முன்னாடி புள்ளி வரும். பாருங்கள் 1 2 3 4. அப்போ இங்கே புள்ளி வருது. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.0510ன்னு வரும். அதே நீங்கள் இங்கே கரெக்ட் அப்படியே நம்பர்ஸில் ஆன்சர் இருந்தீங்கன்னா 510ன்னு வரும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் 7வது கொஷின் பாருங்கள். 1005 பெருக்கல் 105ஆல் பெருக்கணும். அதே புள்ளி வச்சுன்னா 10.05 பெருக்கல் 1.05 இஸ் ஈக்குவல். அப்போ இது பெருக்கி காட்டுறேன் பாருங்கள் 10.05 பெருக்கல் 1.05. அப்போ பெருக்குன்னா 5 5 25க்கு 5 மீதி 2ங்களா 0 5 0 இந்த 2 அப்போது அப்படியே வரும். அப்போது 0 1 5 5ன்னு வரும். அப்போ 5 0 0 0 0 0 0 0 0 0 1 0 0. அப்போ 5 1 5 0 1 0 0 1 0 1 1 1ன்னு வரும். அப்போ இது பாருங்கள் 5 2 5 5 0 1ன்னு வரும். அப்போது இங்கே 2 நம்பருக்கு இங்கே 2 நம்பருக்கு அப்போ 4 நம்பருக்கு முன்னாடி தள்ளி ஆன்சர் வரும். அப்போ பாருங்கள் 1 2 3 4. அப்போ இங்கே புள்ளி வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10.5525ன்னு வருது. அதே இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சரில் 1,05,525ன்னு ஆன்சர் வரும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த நம்பர் இதுனா 10,101 பெருக்கல் 1. அப்போ 1ஆல் பெருக்குனிங்கன்னா 10,101 அப்படியே வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் இது புள்ளி வச்சு பெருக்கணும் 101.01 பெருக்கல் 0.01. அப்போ இது பெருக்குனிங்கன்னா பாருங்கள் 4 நம்பர் தள்ளி முன்னாடி புள்ளி வரணும். அப்போ இங்கே பெருக்கி காட்டுற பாருங்கள் 101.01 பெருக்கல் 0.01. அப்போ பெருக்குனிங்கன்னா 1 1 1 0 1 0 1 1 0 1 0 1 1 1. அப்போ 1 0 0 1 0 0 0 0 1 0 0 0 0 0 1 0 0. அப்போது 1 0 0 0 0 0 0 1 0 0 0 0 0 1 0 0. அப்போது இது 1 இது 0 இது 1 இது 0 1 0 0. அப்போ பாருங்கள் இங்கே 2 நம்பருக்கு இங்கே 2 நம்பருக்கு 4 நம்பர் தள்ளி முன்னாடி புள்ளி வரும். அப்போ 1 2 3 4. அப்போ இங்கே புள்ளி வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.01 வரும் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள் 100.01 பெருக்கல் 1.1. அப்போது
10,001 பெருக்கல் 11 வரும். அப்போ இது பெருக்குனிங்கன்னா அதே இது புள்ளி வச்சு பெருக்குனா 100.01 பெருக்கல் 1.1. அப்போ இது பெருக்குங்க பாருங்கள், 100.01 பெருக்கல் 1.1. அப்போ 111 010 010 010 111. அப்போ மறுபடியும் 111 010 010 010 111. அப்போது 1 1 இது 0 0 1 1 வரும். அப்போ பாருங்க, இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே 2 நம்பர் இருக்கா, 3 நம்பர் தள்ளி முன்னாடி புள்ளி வரும். 1 2 3. அப்போ இங்கே புள்ளி வருதுங்க. அப்போது அப்படியே பெருக்குனிங்கன்னா 1,10,11 வரும் ஆன்சர். அதே புள்ளி வச்சிங்கன்னா 110.011 வரும் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். 7வதுக்கு மொத்த கொஷினுமே 9 கொஷினுமே முடிஞ்சது. அவ்வளோதான்.